வணக்கம். சிம்மம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உள்ளுக்குள்ள ஒரு அழுத நபர்கள் என்றால் நீங்கள் தான். ஏனென்றால் வெளியில் நீங்கள் எப்பொழுதுமே அழுக மாட்டீர்கள். உங்களுடைய கௌரவத்தையும் மதிப்பையும் வெளியில் குறைத்துக் கொள்ளக்கூடாது என்று தான் உங்களுடைய மனமானது எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே உள்ளுக்குள்ள மட்டுமே தான் நடப்பதை நீங்கள் நினைத்திருப்பீர்கள். வெளியில் எதை நடந்தாலும் அதை போய் வெளியில் நீங்கள் யாரிடமும் சொல்ல மாட்டீர்கள். மனதிற்குள் போட்டு இரவு நேரங்களில் தனியாக அமர்ந்து அழுத நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வெளியில் பார்க்கும் இந்த உலகிற்கு நீங்கள் எப்போதுமே ஒரு தைரியசாலி, எதற்கும் கலங்காத காட்டு ராஜா. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை ஒரு இரும்பு கோட்டையாக மட்டுமே தான் பார்த்தார்கள். எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் முதல் போன் அடிப்பது உங்களுக்குத்தான். ஏனென்றால் நீங்கள் தைரியமாக வந்து அந்த ஒரு பிரச்சனைகளை எப்படியாவது முடித்து கொடுப்பீர்கள் என்கிற ஒரு நம்பிக்கையில் தான் உங்களை தேடி அனைத்து விதமான நபர்களும் இதுவரைக்கும் வந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் அந்த கோட்டைக்குள் ஏற்பட்ட விரிசல்களை யாரும் இதுவரைக்கும் பார்க்கவில்லை. அந்த ஒரு கோட்டையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில தகவல்களும் சில விஷயங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். வெளியில் கம்பீரமாக பலம் வந்த உங்களது மனதிற்குள் ஒரு பெரிய போரை நிச்சயமாக இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு போரானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்தது கூட கிடையாது. வெளியில் கம்பீரமாக பலம் வந்த உங்களது மனதிற்குள் ஒரு பெரிய போரை நிச்சயமாக நடந்திருக்கும். அத்தனை வழிகளையும் கண்ணீரையும் ஒரு நாள் புன்னகையால் மூடி மறைத்த ஒரு அனுபவங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். வெளியில் சிங்கம் போல கர்ச்சித்துக் கொண்டு தனிமையின் இருண்ட பக்கங்களில் உங்களுக்குள்ள அழுது உடைந்த நாட்கள் உங்களது சகிப்புத்தன்மைக்கு மிக சிறந்த ஒரு உதாரணத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுக்கும். இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். அதே போல் நீங்கள் எத்தனையோ மனிதர்களுக்கு தியாகங்களை செய்திருப்பீர்கள். ஆனால் அது யாருக்கும் இப்பொழுது தெரியாமல் உங்களை மதிக்காமல் கூட நிச்சயமாக நடத்துவார்கள். ஒரு மனிதன் செய்த தியாகம் எல்லாருக்கும் தெரிய வேண்டியது என்பது அவசியங்கள் கிடையாது. இருந்தாலுமே அந்த ஒரு மனிதனுக்கு அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான் அந்த ஒரு செயலை செய்வதற்கு என்பதை நினைத்தாவது சில மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்தது கூட கிடையாதுங்க. ஆனால் அந்த தியாகத்தை யாரும் உணரவில்லை என்ற உணர்வு உங்களுடைய மனதை மிகவும் வலிக்க செய்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் விட்டு கொடுத்த ஆசைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களின் கனவுகளை தள்ளி வைத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுடைய கனவுகளை மற்றவர்கள் அதை செய்ய போகிறார்கள். இந்த ஒரு உறவு எனக்கு வேண்டும், இந்த ஒரு தொழிலை நான் தொடங்கலாம் என்று இருக்கிறேன் என்று கூறியதால் உங்களுக்கு பிடித்த நபர்களுக்காக எல்லா விதமான விஷயங்களையும் ஏன் நீங்கள் சேர்த்து அவசர தேவைகளுக்காக வைத்திருந்த பணத்தை கூட நீங்கள் கொடுத்து உதவி இருப்பீர்கள். அதை தியாகம் என்று சொல்லக்கூடாது, உதவி என்று தான் சொல்ல வேண்டும். அதனை கூட சில மனிதர்கள் இப்பொழுது மறந்துவிட்டு உங்களையும் மறந்து சென்ற அனுபவங்களும் இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது உங்களுக்கு மனதிற்குள் இப்பொழுது கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மற்றவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் நிச்சயமாக விட்டு கொடுத்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரர்கள் தாங்கள் செய்த தியாகங்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை என்று உணர்ந்த ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இருந்து கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் நான் இல்லை என்றால் இந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும் என்று மனதிற்குள் கேள்வி எழுப்பிக் கொண்ட ஒரு விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மையான தியாகம் கைத்தட்டலுக்காக செய்யப்படுவது கிடையாது. அது அன்புக்காக மட்டுமே தான் செய்யப்படுவது. அதைத்தான் நீங்கள் இத்தனை நாட்களும் சில மனிதர்களுக்கு செய்து கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அதில் ஒரு மதிப்பு என்பது இல்லாமல் போன உடனேயே அந்த தியாகங்கள் அனைத்தையும் நீங்கள் முழுமையாகவே வெறுக்கவோ ஆரம்பித்திருப்பீர்கள். அது அன்புக்காக செய்யப்படுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஜோதிடத்தில் நல்ல செயல்களின் பலன் உடனடியாக தெரியாமல் இருந்தாலும் காலம் கடந்த பிறகு அதனுடைய அர்த்தங்கள் வெளிப்படும் என்று கூறப்படுகிறது. அதே போலத்தான் உங்களுக்குள்ள நன்மைகளை அதை தேடி கொடுக்கவில்லை என்றாலும் அது ஒரு பாடத்தை உங்களுக்கும் அந்த ஒரு நபர்கள் நீங்கள் இல்லாத நேரத்தில் மற்றொருவர்களை தேடி போகும் பொழுது உங்களுடைய அருமை பெருமைகளை அவர்களுக்குள் நிச்சயமாக உணர்த்தி காட்டும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இன்று யாரும் உங்களுடைய தியாகத்தை பார்க்காமல் இருந்தாலும் அது உங்களுடைய குணத்தின் உயரத்தை ஒருபோதும் குறைக்காது. உங்களுடைய மனதை நீங்கள் தேவையில்லாமல் நினைத்து கொண்டால் மட்டுமே அதுவே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளையும் உங்களுடைய மனதிற்குள்ளையும் பிரச்சனைகளை தேடி கொடுக்கும். இனிமே எது நடந்தாலும் அதை எப்பொழுதும் அதனை நினைத்து வருந்தாமல் அடுத்து எப்படி வாழ்க்கையில முன்னேறுவது என்பதை நினைத்து வாழுங்கள். அது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய
நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்கும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள முடியும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள தன்னம்பிக்கையுடன் சில முடிவுகளை இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள எடுக்க தொடங்குவீர்கள். இந்த முடிவை நீங்கள் எடுத்தால் சரியாக அது உங்க வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளி கொண்டு போகும். இந்த ஒரு அனுபவத்தையும் உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது உங்களுக்குள்ள நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறுவார்கள். இதுவரைக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அனைத்தையும் நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு எல்லாமே அவர்கள் உங்களுக்கு சாதகமாகவே செய்து கொடுப்பார்கள். உயர் அதிகாரிகளிடம் இருந்த வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளில் இப்பொழுது உங்களுக்கு தானாகவே வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் முடிந்த அளவுக்கு முயற்சியையும் தன்னம்பிக்கையும் கைவிடாமல் இருந்தாலே போதும். அது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்கள் இப்பொழுது நிறைவேறிவிடும். சிறு தூர பயணங்களால் மனதளவில் மாற்றங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அனுகூலங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. எதிர்பாராத ஒரு நல்ல தகவல் உங்களுடைய மன மகிழ்ச்சியை இப்பொழுது தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தியும் நீங்கள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உங்களை தேடி வந்து அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு தொடர்பான உத்தரவாக கூட இருக்கலாம், வெளிநாட்டு பயணத்திற்கான விசாவாகவும் இருக்கலாம், அல்லது பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு வரவேண்டிய சாதகமான ஒரு தீர்ப்பாகவும் இருக்கலாம். எதுவாகவே இருந்தாலும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுத்து நல்ல ஒரு விஷயத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். அந்த தகவல் உங்களுடைய காதுகளை வந்தடையும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இருந்த அத்தனை பாரங்களும் இறங்கி எல்லையற்ற மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் உங்களுக்கு பிறக்கத் தொடங்கும். உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்விற்கு அந்த தகவல்கள் ஒரு அஸ்திவாரமாக அமையக்கூடிய ஒரு நேரங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அதனையும் பார்த்து நீங்கள் நிச்சயமாக பெருமைப்படக்கூடிய விஷயங்களும் ஏற்படும். சிம்மம் ராசி அன்பர்களே, சில செய்திகள் வாழ்க்கைக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது நல்லதையும் ஏற்படுத்தும், கெட்டதையும் ஏற்படுத்தும். பல நாட்களாக காத்திருந்த ஒரு அழைப்பு, ஒரு பதில், ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு நல்ல செய்தி திடீரென வந்து உங்களுடைய மனதை இப்பொழுது மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகிறது. கடந்த காலத்தில் தொடர்ந்து வந்த கவலைகளால் இப்போது நல்ல மாற்றம் வரும் என்று நீங்கள் காத்திருந்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வகையில் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்திகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது உங்களுடைய சூழலையே நிச்சயமாக மாற்றிவிடும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி சில காலங்கள் எதிர்பாராத நன்மைகளுக்கான வாய்ப்புகளை தரும் என்று அனைவராலையுமே கூறப்படுகிறது. சில நேரங்களில் நல்ல ஒரு செய்தி பல மாதங்களாக இருந்த மன அழுத்தத்தையே நிச்சயமாக குறைத்துவிடும். அந்த ஒரு தருணங்கள் இன்னும் நல்ல நாட்கள் இருக்கிறது என்ற நம்பிக்கையை மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அதிகாரிகளிடம் இருந்த வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளில் இப்பொழுது உங்களுக்கு தானாகவே வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் முடிந்த அளவுக்கு முயற்சியையும் தன்னம்பிக்கையும் கைவிடாமல் இருந்தாலே போதும். அது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்கள் இப்பொழுது நிறைவேறிவிடும். சிறு தூர பயணங்களால் மனதளவில் மாற்றங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அனுகூலங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. எதிர்பாராத ஒரு நல்ல தகவல் உங்களுடைய மன மகிழ்ச்சியை இப்பொழுது தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தியும் நீங்கள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உங்களை தேடி வந்து அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு தொடர்பான உத்தரவாக கூட இருக்கலாம், வெளிநாட்டு பயணத்திற்கான விசாவாகவும் இருக்கலாம், அல்லது பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு வரவேண்டிய சாதகமான ஒரு தீர்ப்பாகவும் இருக்கலாம். எதுவாகவே இருந்தாலும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுத்து நல்ல ஒரு விஷயத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். அந்த தகவல் உங்களுடைய காதுகளை வந்தடையும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இருந்த அத்தனை பாரங்களும் இறங்கி எல்லையற்ற மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் உங்களுக்கு
உங்களுக்குள்ள பிறக்கத் தொடங்கும். உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்விற்கு அந்த தகவல்கள் ஒரு அஸ்திவாரமாக அமையக்கூடிய ஒரு நேரங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும்.